பொதுவாக அந்த காலத்தில் இப்பயும் சரி ஐ செக்ஷன் அதே போல் எல் செக்ஷன் சேனல் செக்ஷன்களில் வச்சு கட்டுமான பணிகள் அதிகமாக நடக்கும். ரயில்வேல நீங்கள் கேட்கவே வேண்டாம், அதிகமான அந்த கமர்ஷியல் பிளாக் எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல் டிபார்ட்மெண்ட்டுகளில் அதே போல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஐ எல் சி போன்ற செக்ஷனை வச்சு கட்டுமான பணிகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாக்ஸ் ஸ்கொயர் செக்ஷன் ரெக்டாங்கிள் செக்ஷனை வச்சு அதிகமான கட்டுமான பணிகள் நடைபெறுது. இது ரெடிமேடாகவே கிடைக்குது. இது உலகம் முழுவதும் இப்படியான ஒரு அதாவது இது வந்து இப்போ எக்கனாமிக்கலாக இருக்குது. சில நாட்களில் கட்டி முடிச்சிடலாம். அதே போல் மிக அதிக வலிமை கொண்டதாக காணப்படுது. இதில் ஒன்று உள்பக்கம் துருப்பிடிக்கும், அது ஒன்று தான் இதில் ஒரு வீக்கு. அதையும் நம்ம சரியான முறையில் பராமரித்தா அதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது அதிகமாக இன்னைக்கு ஒரு ரயில் நிலையத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ரயில் நிலையத்திலேயே அதிகமான வேலைகள் வந்து ஸ்கொயர் செக்ஷன் ரெக்டாங்கிள் செக்ஷனை வச்சு கட்டுமான பணிகள், அதாவது பைப்பு சதுர செவ்வக பைப்புகளை வச்சு செய்கிற வேலைகள் அதிகரிச்சிருச்சு. முந்தி வட்ட பைப்புகளை வச்சு கூட செஞ்சாங்க, இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா டிசைன் கால்குலேஷனுக்கு இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் செக்ஷன் மிக அதிகமான நல்ல முறையில் அது செயல்படுது. அதாவது எளிதாக அது வந்து அந்த லோடு எடுக்கிறதுனால இப்போ அதிகமான பணிகள் அப்படி தான் நடைபெறுது. இப்போ நீங்கள் இப்போ இன்னொன்று பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் வீடுகள் கூட கட்டலாம். கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மால், அதே போல் ஷோரூம், அதே போல் பள்ளிக்கூடம், காலேஜ், இப்படியான கட்டுமான கட்டடங்களில் கூட ஆஃபீஸில் கூட இதை பயன்படுத்த முடியும். வீடுகளுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியும். இப்படி பயன்படுத்துறதுனால வேலை எளிதாக முடிஞ்சிடும். அதே போல் அதில் பேனல்கள், வால் பேனல்களை வச்சு நம்ம செஞ்சோம்னா இன்னும் வேலை எளிதாக முடிஞ்சதுனால இப்போ அதிகமான பேர் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அப்படிதான் ஒரு வீடு கட்டுறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல பார்த்தது அலுவலகம், இப்போ வீடு கட்டுறதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சில நாட்களில் அந்த கட்டுமான வேலைகளை முடிச்சிடலாம். நீடித்த தரத்தோட இருக்கும். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலகட்டத்தில் 2-3-5 தடவை கூட கழட்டி இன்னொரு இடத்துல மாட்டிக்கலாம். அந்த மெட்டீரியல் அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட முடியும். அதே போல் மிக குறைந்த பொருட்செலவில் அந்த வேலையை முடிச்சிடலாம். சில நாட்களில் முடிச்சிடலாம். கொத்தனாரே இல்லாமல் கூட அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காப்ளிங் பில்டர்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தென்னிந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் எந்த பகுதியானாலும் உங்களுக்கு மிக குறைந்த செலவில் நாங்கள் வேலையை முடிச்சு கொடுக்கோம். அது மேலே பஃப் பேனல் போடலாம், இல்லாட்டி இதே வால் பேனல்களை மேலே போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வி பேனல்களை போடலாம். இன்டீரியர் ஒர்க்கு ஏராளமான பேனல்கள் வந்து இருக்குது. WFC பேனல், இந்த மாதிரி பேனல். இப்படி அழகான கட்டடங்களை உங்களுக்கு கட்டணும். காப்ளிங் பில்டர்ஸ் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா மிக குறைந்த பொருள் செலவில் சில நாட்களில் கட்டி கொடுக்க தயாராகும். தமிழகம் முழுவதும். மிக்க நன்றி.